இந்த நாட்களிலேயே பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டம் போய்கொண்டிருக்கிறது. அது தொடர்பான விவாதங்கள் என்பது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பான பேச்சும் அதே போன்று எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நுகேகுடையிலேயே எதிர்கட்சிகள் நடத்த இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பேரணி குறித்துத்தான் பேசுபொருளாக இருக்கிறது. இது அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி என்பதை விட எதிர்கட்சிகள் என்பதை விட பொதுவாகவே மொட்டு கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் சேர்ந்து நடத்துகின்ற அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி அல்லாமல் அவர்கள் சொல்வது போல அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை, அந்த வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே நாங்கள் இந்த பேரணியை செய்கிறோம் என்று இவர்கள் சொல்லி இப்போது இந்த நுகேகுட பேரணி குறித்தும் இந்த வரவு செலவு திட்டம் குறித்தும் இன்னும் ஒரு பக்கம் நேற்று நடந்த ஜேவிபியினுடைய அந்த நிகழ்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய பேச்சும் அதே போன்று ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வாவினுடைய பேச்சு என்பதும் இந்த நாட்களிலே இப்போது பேசப்பட்டு வருகிறது. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை விட அதில் இருக்கின்ற பல விடயங்களை விட இப்போது தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த அரசாங்கத்தினால் 400 ரூபாய் என்பது அவர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கம்பெனிகள் 200 ரூபாயும் அதே போன்று அரசாங்கம் அவர்களுடைய ஊக்குவிப்பு பணமாக அவர்களுக்கான ஊக்குவிப்பு பணமாக ஒரு 200 ரூபாயையும் இப்போது அதிகரித்திருக்கிறது. இதுதான் இப்போது இந்த பட்ஜெட்டிலேயே ஃபோக்கஸாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த 400 ரூபாய் அதிகரிப்பு என்பது ஒரு பக்கத்திலே பலராலும் வரவேற்கப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. இது குறித்து மலையகத்திலேயே பலர் இதற்கு ஆதரவாக வெடில் சுட்டு இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற வேளையிலே இன்னும் ஒரு பக்கமும் இந்த விடயம் என்பது எதிராகவும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்தை அரசாங்கம் மக்களுடைய வரிப்படத்திலிருந்து கொடுக்கக்கூடாது, அது கம்பெனிகளிடத்திலிருந்தே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஒரு கதை போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் நிசாம் காரியப்பர் கூட அவரும் இவ்வாறான ஒரு கருத்தையே வெளியிட்டிருந்தார். அதே போன்று நாமல் ராஜபக்ஷ கூட இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இதற்கு இடையிலே மலையகத்தில் இருக்கின்ற எதிர்கட்சி அரசியல்வாதிகள் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஜீவன் தொண்டமான் போன்றோர் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த சம்பள அதிகரிப்புக்கு எதிராக நாங்கள் பேசினால் எங்களுக்கு அரசியலை கொண்டு செல்ல முடியாது, அடுத்த முறை மக்கள் எங்களை விரட்டி அடித்து விடுவார்கள் என்ற எண்ணத்தின் காரணமாக அவர்கள் இதற்கு ஆதரவாகவே பேசி வருகிறார்கள். ஒருவேளை இவர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என காரணம் இவர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களித்தால் இவர்களுடைய அரசியலுக்கு அது கேள்விக்குறியாக மாறிவரும் என்பது குறித்து அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் போல்தான் விளங்குகிறது. இவ்வாறு இந்த மலையகத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இந்த 400 ரூபாய் அதிகரிப்புக்கு பின்னால் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. நிசாம் காரியப்பர் இவ்வாறான எதிரான ஒரு கருத்தை சொல்லுகின்ற அந்த வேளையிலேயே அதே முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அதற்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிறார். இதற்கிடையிலே திகாம்பரம் கூட நிசாம் காரியப்பனுடைய அந்த பேச்சுக்கு எதிரான ஒரு பேச்சை அவர் அப்படி பேசியிருக்கவே கூடாது, அவர்களுக்கு என்ன தெரியும், மலையக மக்களுடைய தோட்ட தொழிலாளர்களுடைய கஷ்டம் என்ன தெரியும் என்பது குறித்தும் அவர்களுக்கு எதிராக நேற்று பார்லிமென்றத்திலே பேசியிருந்தார். இவ்வாறு இந்த பட்ஜெட்டை விட தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் குறித்து தான் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு பக்கம் நுகேகுடையில் நடக்க இருக்கின்ற பேரணி, இந்த பேரணி குறித்து இப்போது எதிர்க்கட்சிகள் முழுக்க அவர்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். எஸ்ஜேபி இந்த பேரணியிலேயே பங்கு கொள்வதா இல்லையா என்பது குறித்து இன்னும் அவர்கள் முடிவெடுக்கவில்லை. இருந்தாலும் நாமல் ராஜபக்ஷ மற்றும் உதய கம்மம்பில அதே போன்ற ஐக்கிய தேசிய கட்சியினர் இந்த பேரணி குறித்து முழு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பேரணிக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக நேற்று நடந்த ஜேபியினுடைய ஒரு நிகழ்வின் போது அனுரகுமார் திசாநாயக்க கடுமையாக பேசியிருந்தார். அதே போன்று டில்வின் சில்வாவும் பேசியிருந்தார். குறிப்பாக டில்வின் சில்வா பேசுகின்ற போது அவர் பேசுகின்ற ஒரு விடயம்தான், நீங்கள் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக 5000 பேரை கூட்டி வந்தால் நாங்கள் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி 50,000 பேர் வருவார்கள். அதே போன்று இந்த ஆர்ப்பாட்டம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரவில்லை, நாங்கள் தான் இதனை பழக்கியிருந்தோம், எங்களோடு அதாவது ஜேவிபியோடு உங்களால் விளையாடவே முடியாது என்கின்ற கடும் தொனியிலே இந்த பேச்சை அவர் பேசியிருந்தார். இவருடைய இந்த பேச்சு என்பது என்பிபி ஆதரவாளர்களிடையே
ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது போலும். ஆனால் இதிலே கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. என்னவென்றால், எதிர்க்கட்சிகள் இவர்கள் இப்போது ஒரு என்ன செய்வது என்று தெரியாமல் இப்போது தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான், அதாவது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால், இந்த வளமையான இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என்பிபிக்கு மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் இன்னும் எதிர்க்கட்சிகள் அதே பழைய அரசியலையும் அதே பழைய அரசியல் பாணியை போக்கை தான் இப்போது கொண்டு செல்கிறார்கள். இது இவர்களுக்கு ஒருபோதும் வெற்றியை அளிக்கப் போவதில்லை. காரணம், இப்போது இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய போக்கு என்பது மக்கள் மத்தியிலே அவர்களுடைய போக்குக்கு ஆதரவு என்பது அதிகரித்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. குறிப்பாக வடக்கை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வடக்கிலே இடம்பெறுகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்களின் காரணமாக வடக்கிலேயே பலத்த ஆதரவு என்பது என்பிபிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று மலையகத்திலும் இப்போது இந்த சம்பள அதிகரிப்போடு அவர்களுக்கான ஆதரவு என்பது அதிகரித்திருக்கிறது. அதே போன்று ஜேவிபியினுடைய இந்த ஆதரவு இப்படி அதிகரிக்கின்ற வேளையிலே கூடுதலாக பாதிக்கப்பட போகிறவர்கள் தமிழ் முஸ்லிம் கட்சிகளாகவே இருக்க போகிறார்கள். ஒரு காலத்திலேயே உண்மையான தமிழ் தேசியம் எது என்று சண்டை பிடித்த தமிழ் கட்சிகள் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இதனுடைய தாக்கம் காரணமாக. அதே போன்று இங்கு முஸ்லிம் சமூகத்திலே முஸ்லிம் அரசியல்வாதிகள் அவர்களும் இப்போது ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் அதன் காரணமாகத்தான் நாங்கள் அண்மையிலே கேள்விப்பட்டது போல அத்தாவுல்லாவை கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக முஸ்லிம் காங்கிரஸ் நிறுத்தி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக்குவதற்கான பேச்சுவார்த்தையில் போய்கொண்டிருக்கிறது என்ற தகவலும் அண்மையிலே வெளியாகியிருந்தது. எனவே இவர்களுடைய இந்த வளர்ச்சி போக்கு என்பது உண்மையிலே தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கு ஒரு தலையீடியாகத்தான் மாறப்போகிறது. இந்த தலையீடு இருந்து மீள வேண்டும் என்றால், ஜேவிபியோடு விளையாட வேண்டும் என்றால், இவர்களுடைய அந்த பழமையான அந்த அரசியல் போக்கிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய அரசியல் போக்குக்கு இவர்கள் வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவர்களால் உண்மையிலே விளையாட முடியாமல் போகும். இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியில் தான் விழப்போகும் என்பதுதான் உண்மை. இதனால் இந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் இவ்வாறு இந்த நிலையிலிருந்து என்பிபியோடு உண்மையிலே ஜேவிபியோடு விளையாடவே முடியாது. இவர்கள் தங்களுடைய இந்த அரசியல் போக்கை மாற்ற வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் ஊழல் இல்லாதவர்களை இவர்கள் கட்சிக்குள் சேர்க்க வேண்டும். அதே போன்று இனவாதம் பேசக்கூடியவர்கள் இனவாதம் இல்லாதவர்களாக இவர்கள் மாற வேண்டும். எப்படியோ என்பிபியினுடைய இந்த கொள்கைக்கு சமாந்தரமாக இவர்கள் போட்டி போடுகின்ற ஒரு நிலைமையிலே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்னும் 1-2 இல்லை அடுத்த 5 வருடத்திற்குள்ளோ இப்போது இருக்கின்ற இந்த எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகவே மாறும். எனவே இந்த மக்கள் ஆதரவு என்பது அதிகரிக்கின்ற போது அவர்கள் இல்லாமல் இந்த அரசியல்வாதிகளுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் நிலைதான் காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் டெல்வின் சில்வா நீங்கள் ஜேவிபியோடு விளையாடவே முடியாது என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே எதிர்க்கட்சிகள் இப்படி இருந்தால் ஜேவிபியோடு விளையாடவே முடியாதுதான். அவர்களுடைய போக்கை மாற்ற வேண்டும். இது அந்த நுகைகுடையிலே நடக்கின்ற அந்த பேரணியிலே கலந்து கொள்கின்ற அந்த எதிர்க்கட்சியினுடைய செய்தியாக இது இருக்க போகிறது. ஜனாதிபதி அனுரவை எதிர்க்க வேண்டும் என்றால் ஜனாதிபதி அனுர போல ஒருவர் அந்த பக்கத்திலே இருக்க வேண்டும். அப்படியான ஒருவர் அந்த பக்கத்திலே இருக்கிறார் என்றால் அது இன்னும் தெரியவில்லை. இன்னும் காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் யார் வருவார்கள் என்று தெரியவில்லை. இப்போது என்பிபிக்கு ஆதரவு இருந்தாலும் இந்த ஆதரவு என்பது அடுத்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் அது ஒரு வாக்காக மாறுமா என்றும் தெரியவில்லை. என்றால் காலம் இருக்கிறது. இப்போதைய சூழ்நிலையில் இவர்களுக்கான ஆதரவு என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் டெல்வின் சில்வா ஜேபியோடு விளையாட முடியாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் எதிர்க்கட்சிகள் இப்படி இருந்தால் உண்மையிலே ஜேபியோடு விளையாடவே முடியாதுதான்.